ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாதா ப்ளவுஸ் கட்டிங் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நீட்டு கை வச்சு தைக்கணும். இதை எப்படி போடணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் இப்படி போட்டுட்டு பாடி அளவு எடுத்துக்கணும். இவங்களோட பாடி அளவு எங்க நான் எடுக்கிறேன்னு பாருங்க. இவங்களோட பாடி அளவு 18. இது வந்து தனித்தனியா போட்டு எடுத்துக்கணும். ப்ளவுஸ்ல பேக் டாட்டும் ஷோல்டரையும் பிடிச்சு லென்த் வச்சுக்கலாம். கையில் வாசி விட்டு மார்க் பண்ணிருக்கேன். இதுல கோடு போட்டுக்கணும். கழுத்துக்கு 2.5 இன்ச்சு. ஷோல்டருக்கு இங்க தையல் வாசி விட்டு இங்கேயும் தையல் வாசி விட்டு இங்க மார்க் பண்ணிக்கணும். இந்த கையை இப்படி திருப்பி உள்ள விட்டுட்டு அப்படியே இன்னும் தையல் வாசி விட்டுடுங்க. ரொம்ப இழுக்க தேவையில்ல. அப்படியே இப்படி இதுல எப்படி இருக்கோ அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு சிலர் இப்படி எல்லாம் இழுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இழுத்துறாதீங்க. மேல தையல் வாசி கழுத்துக்கு மெதியால விட்டுட்டு கீழேயும் அதே மாதிரி பட்டியில இருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். பேக்கு இந்த சைடையும் பிடிச்சி இப்படி பிடிச்சிட்டு இங்க வச்சுக்கோங்க. இந்த கார்னர்ல இப்படி வச்சுட்டு இங்க இருந்து 1 இன்ச்சு. இங்க தையல் வசதி பட்டிக்கு கீழே மீதி அளவுக்கு தையல் வசதி விட்டுட்டு முண்டாவுக்கு தையல் வசதி மேல. இப்போ இங்க வச்ச மாதிரி 2.5 நம்ம இங்கேயும் வச்சுக்கலாம். இதை நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் எப்படி பாக்ஸ் பண்றோம் நல்லா பாருங்க. இப்ப இவங்களோட பாடி அளவு 18 எடுத்துலீங்கன்னா 18ல பாதி 9. கீழே 1 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணதுக்கும் இதுக்கும் சேர்த்து ஒரு கோடு, தையல் வாசிக்கு ஒரு கோடு. இப்ப நம்ம பென் கோடு போட்டுக்கலாம். இப்போ சென்டர் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கணும். இது வந்து பேக் தட்டு நம்ம ஃப்ரண்டோட மார்க் இதுல பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கவனமா பாருங்க. இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிடலாம். இது வந்து லைனிங் ப்ளவுஸ். நம்ம லைனிங் தான் போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ அறுக்கத்து இங்க ஒரு அறுக்கத்து இங்க ஒரு அறுக்கத்து பண்ணிக்கணும். இப்போ இது எடுத்துட்டு இது சாதா கட்டிங் இல்லையா, இது அப்படியே நம்ம பக்கம் இப்படி திருப்பி வச்சுக்கணும். இது நேர் கட்டிங்கிறதுனால அப்படியே நேரா நம்ம பக்கம் இப்படி 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 இருந்தது இப்படி திருப்பியாச்சு.
இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே இங்க போட்டுக்கலாம். பாருங்க நான் எப்படி வைக்கிறேன்னு. இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு இந்த மாதிரி இது வச்சுக்கிங்க. இதுல நம்ம இது இருக்கிறவங்க கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், இல்லாதவங்க இதை எடுத்து நம்ம இப்படி இங்கேக்கு மார்க் பண்ணிட்டு நம்ம கையாலே போட்டுக்கலாம். இது இருந்துச்சுன்னா இப்படி வச்சு நீங்க இப்படி பண்ணிக்கிங்க, அப்படியே ஈஸியா இருக்கும். ஆனா இது வந்து சாதா கட்டிங்ல போட்டுறாதீங்க, பேக் சைட்ல தெரியும். இது லைன்ன்றதுனால நான் இப்படி போட்டிருக்கேன். ஸ்கேல் எடுத்து இந்த சைட்ல நம்ம கோடு போட்டுக்கணும். நம்ம இங்கெல்லாம் மார்க் பண்ணிக்கணும். இது இப்படி எடுத்துட்டு இங்க பாருங்க, இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இது எடுத்துடலாம். நம்ம இது எடுத்துட்டு நம்ம இதுக்கு மேல எப்படி போட்டுக்கணும். இப்ப சென்டர் டாட் எப்படி இருக்குதுன்னு பாத்துக்கோம். கரெக்டா 3.25 இருக்கு. 3.25ல பாதி 3.25ல பாதி 1.5 ஒரு புள்ளி. இங்க நம்ம இங்க எப்படி 2.5 எடுத்தோமோ அதே மாதிரி 2.5 ஒரு மார்க் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 3.25ல 3.25 ஒரு புள்ளி, 3 ஒரு புள்ளி, 3 ஒரு புள்ளி இருக்குங்களா? அந்த மாதிரி இங்கேயும் 3 ஒரு புள்ளி எடுத்துக்குவோம். 1.5 ஒரு புள்ளி, 3 ஒரு புள்ளியில 1 ஒரு புள்ளி. இப்போ நம்ம இங்க இருந்து இவங்களுக்கு வந்து ஜஸ்ட் கம்மியா இருக்கும், அதனால இவங்களுக்கு வந்து 1/2 இன்ச்சு, அது இல்லாம கொஞ்சம் மெலிசா கொஞ்சம் இதுவா தான் இருப்பாங்க, அதனால இவங்களுக்கு வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணா போதும். கொஞ்சம் மெலிசா இருப்பாங்க, அதனால போதும். இங்க இருந்து 2.25 எடுத்துக்குங்க. 2.25 2.5 வச்சுக்கலாம். இங்க இருந்து 1.5 வச்சுக்கோங்க. இங்க இருந்து 1.5. இப்போ நம்ம இங்க ஆர்கட் பண்ணிக்கலாம்.
இப்போ முன்தட்டோட வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம முன்தட்டு எடுத்து வச்சுட்டு பேக்கு கழுத்து வெட்டிக்கலாம். இந்த லாஸ்ட்ல டாட் இருக்கு இல்லைங்களா, பேக் சைடு அந்த டாட் ரெண்டையும் ஒன்னா பிடிச்சிட்டீங்கன்னா நம்மளுக்கு சென்டர் வந்துடும். இப்போ இந்த சென்டர் இங்க வச்சுட்டு கையில வச்சுக்கிட்டு ஒரு மார்க்கு. இவங்க இப்ப நம்மளுக்கு வந்து கேட்பாங்க பேக் சைடு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அகலமா வேணும் அப்படின்றவங்களுக்கு இங்க வந்து நம்ம 2.5 வச்சிருக்கோம், இங்க வந்து 2.25 வச்சுக்கணும். இல்ல எங்களுக்கு அகலம் வேணான்றவங்களுக்கு அப்படி இங்க இருக்கிற அளவு நம்ம இங்க வச்சுக்கலாம். நான் இப்ப 2.25 வச்சிருக்கேன். இப்போ கழுத்து வெட்டியாச்சு. இதையும் எடுத்து நம்ம வச்சுட்டு இப்போ பட்டி போடுவோம். மேல தையல் வாசி விட்டுட்டு இங்க மார்க் பண்ணிக்கணும். இங்கேயும் தையல் வாசி விட்டுட்டு இந்த சைட்ல வீப்பட்டி குத்து பட்டிக்கு தையல் வாசி விட்டுட்டு நம்ம இங்க மார்க் பண்ணிக்கலாம். இந்த கோட்டுக்கு நேரா நம்ம ஒரு கோடு போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ சைட்ல வர பட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டிய இங்க வச்சுட்டு மேல தையல் வாசி விட்டு ஒரு மார்க். அப்படியே இந்த சென்டர் டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அங்க ஒரு இறக்கம். அதனால இப்படி வச்சு நம்மளுக்கு பெண்டு வரணும் இல்லைங்களா, அதனால இப்போ நம்ம கையாலே மார்க் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போட்டுருவோம். இவ்வளவுதான், நம்ம இதை வெட்டி எடுத்துடணும். இப்ப நம்ம இங்க அறுக்கத்து பண்ணோம். இந்த கோட்ல ஒரு அறுக்கத்து, சென்டர் இது முன்னாடி முன் சைடு வரதுனால இங்க எக்ஸ்ட்ரா ஒரு அறுக்கத்து, அடையாளத்துக்கு இங்க சைட்ல ஒரே ஒரு அறுக்கத்து மட்டும் போதும். இப்போ நம்ம கை போடலாம். கரெக்டா சமமா மடிச்சிட்டு நம்ம இத ஃபர்ஸ்ட் 4ஆ இப்படி மடிச்சு இப்படி போட்டுக்கணும். இவங்களுக்கு நம்மளுக்கு அந்த அடிக்கை மார்க் இல்லையா, அது 10 தான் பாத்துக்கும். இவங்களுக்கு கரெக்டா இருக்கு. அப்போ 4 பிட்டுக்கும் ஜாயின் போற மாதிரி வருது. அப்ப நம்ம ஒரு ஒன் சைடு மட்டும் நம்ம கறந்து போட்டுக்கணும். கறந்துனா இந்த மாதிரி கொஞ்சமா இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்படி வச்சுக்கலாம். நாலு பீஸும் ஒப்பா இல்லாதனால இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம பக்கம் எப்பயுமே ஓப்பன் வரக்கூடாது. இந்த மாதிரி வச்சுக்கணும். தையல் வாசி இதான் நம்ம அளவு கோடு. இப்போ இங்க இருந்து நம்ம கையோட ஹைட்டு மேல தையல் வாசி விட்டு ஒரு மார்க்.
கை உயரம் 10 இருக்கு, நம்ம 3 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ முனக்கை அளவு நம்ம இங்க வச்சுக்கணும். முனக்கையை கரெக்டா அப்படி இது பண்ணிட்டு இங்க வச்சு இப்படி வச்சுக்கோங்க. அடிக்கை மார்க்கு இந்த அக்குலையும் நம்ம இந்த ஷோல்டரையும் இந்த அளவுக்கு பிடிச்சி இப்படி மடிச்சுக்குங்க. இங்க இருந்து கரெக்டா வச்சு இங்க இப்படி கரெக்டா வச்சு இங்க கரெக்டாவே மார்க் பண்ணிக்கணும். நம்ம ஸ்கேலை எடுத்து இந்த மாதிரி கோடு போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா தையல் வாசி விட்டு ஒரு கோடு. இங்க ஃபர்ஸ்ட் இந்த உயரத்துக்கும் இந்த அடிக்கை மார்க்கும் ஒரு கோடு போட்டு கையாலே நம்ம பெண்டு போட்டுக்கணும். இங்க லைட்டா கீழே இறங்கி இப்படி கிராஸா. இப்ப நம்ம கையை வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இங்க ஒரு இருக்குது, இங்க ஒரு இருக்குது, இங்க இது ஒரு பீஸ் மட்டும் ஒரு இருக்குது. இதுக்கு ஜாயின் போடணும். பாருங்க, இதுக்கு நம்ம ஜாயின் போட்டுக்கணும். துணி இருக்கு இல்லையா, இதை எடுத்து கரெக்டா இப்படி வச்சிருங்க. இது வந்து கொஞ்சம் விட்டே மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப நம்ம இது ஒரு அடையாளத்துக்கு ஒரு அர்க்கத்து ஒண்ணு போட்டுருவோம். இந்த சைட்ல வந்து இது ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எடுத்து முன்கட்டு ஜாயிண்ட் இல்லாத பக்கம் தான் நம்ம குடையணும். ஜாயிண்ட் இருக்க பக்கம் அப்படியே விட்டுறணும். ஜாயிண்ட் இல்லாத பக்கம் தான் நம்ம குடையணும். இந்த அளவுக்கு குடைஞ்சிக்கிங்க. இங்க ஒரு அர்க்கத்து போட்டுருங்க. அவ்வளவுதான், கையும் முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம லைனிங், இது லைனிங் இல்லையா, நம்ம துணியில எப்படி போட்டு வெட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கை, இது ஃபர்ஸ்ட் கை போட்டுக்கலாம். கை டிசைன் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் கையை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். கீழே நம்ம சமமா ஃபர்ஸ்ட் சமம் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறமா போடுங்க. இப்போ கை எடுத்து இந்த ஜாயிண்ட் எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இது சென்டர் பண்ணிக்கிங்க, ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் வர மாதிரி. ஏன்னா ஒன் சைடு வச்சா ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் வர மாதிரி கொஞ்சம் சென்டர் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் வரும். இது கீழே டிசைன் இருக்கு இல்லையா, அதனால நம்ம பீஸ் இந்த தையல் வாசியை கீழே இறக்கிடணும். எந்த அளவுக்கு நம்ம தையல் வாசி போட்டுருமோ அந்த அளவுக்கு கீழே இறக்கிடணும். கீழே மடிச்சு தைக்க முடியாது இல்லையா, அந்த இது டிசைன் இருக்கிறதுனால நம்ம தையல் வாசி கீழே இறக்கி விட்டுருவோம். இந்த பக்கம் கரெக்டா இருக்கு, அதனால நம்ம அப்படியே வச்சு இதை வெட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு தனியா ஜாயின் போட்டுக்கலாம்.
இது ஜாயிண்ட் நம்ம குறைக்கி அப்புறமா போட்டுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பேக் தட்டும் ஃப்ரண்ட்டும் வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கைக்கு ஜாயின் போட்டுக்கணும். இப்போ இதை எடுத்து நம்ம வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாத்தையும் வச்சு பாத்துருங்க. நம்மளுக்கு எப்படி இதெல்லாம் சரியா இருக்கா, நம்ம இதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேக் தட்டு, அதுக்கப்புறம் முன்னாடி முன் தட்டு, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பட்டி. ஓகே, நம்மளுக்கு இது போதும். இது மீதி இருக்கிற பீஸ் நம்ம கைக்கு ஜாயின் வச்சுக்கலாம். இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். புதுசா கட் பண்றவங்க சைட்ல கொஞ்சம் துணி விட்டு வெட்டுங்க. ஆகும், ஆனா கழுத்துல மட்டும் துணி விட்டு வெட்டக்கூடாது. மீதி எல்லா சைட்லயுமே துணி விட்டு வெட்டிக்கணும். இந்த கழுத்துல மட்டும் துணி விடக்கூடாது, கரெக்டா வெட்டிக்கணும். இது ஃப்ரண்ட்டுக்கு ஒரு அடையாளத்துக்கு ஒரு அர்க்கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாம் வெட்டியாச்சு. இப்ப கைக்கு ஜாயின் போட்டுக்கணும். இந்த அளவுக்கு வச்சுட்டு கரெக்டா இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கணும். இந்த பகுதியில பாதி ஒரு ஒரு பீஸ் எடுத்து சென்டர்ல இப்படி மடிச்சு விட்டுக்கணும். தையல் வாசிக்கு எந்த அளவுக்கு துணி விடணுமோ அந்த அளவுக்கு கரெக்டா ஒரு தையல் வாசி அளவுக்கு உள்ள துணி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம்.
நல்லா பாருங்க, இந்த அளவு இருக்குதுங்களா, இந்த அளவுக்கு உள்ள துணி விட்டுட்டு இந்த அளவுக்கு உள்ள துணி விட்டுருங்க. இப்படி இது போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் போட்டு கூட நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கழிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன்.